Hi friends, welcome to NNELM. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரே ஒரு கப் கடலை மாவு யூஸ் பண்ணி ரெண்டு டைப்பான தீபாவளி பலகாரங்கள் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்க போறேன். அடுத்ததா கலருக்காக நான் கொஞ்சமா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சால்ட். இப்போ இத நம்ம வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சுக்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா கலக்கிக்கோங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி என்னன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். மாவு வந்து இந்த மாதிரி நீங்க ஊத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராப்பா விழுகணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். எண்ணெய் வந்து நம்ம பூந்தி போடையில நல்லா ஹீட்டா இருக்கணும். இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தா இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா நம்ம வீட்ல எல்லாரும் குழிக்கரண்டி இந்த கரண்டி வச்சுப்போம்ல, முறுக்கு எடுக்கிற கரண்டி, அந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் மேல இத வச்சிட்டு மாவை எடுத்து இப்படி நம்ம போட்டு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா போதும். நமக்கு கீழே பாருங்க அழகா பூந்தி வந்து விழுந்துரும். அது மாதிரி போட்ட உடனேமே நம்ம வந்து எடுத்துறணும். ரொம்ப முறுகிருச்சுனா நமக்கு லட்டு நல்லா சாஃப்ட்டா இருக்காது. நம்ம பிழிஞ்சு விட்ட நேரம் மட்டும் தான் இருக்கணும். உடனே நம்ம எடுத்துறணும். பாருங்க நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அதே மாதிரியே அடுத்தது ஊத்தணும். ஒரு தடவை நீங்க ஊத்தேலையும் இந்த கரண்டியை வந்து நீங்க கழுவிட்டு ஊத்துனீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்ல ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு தடவை ஊத்தேல அது வந்து அந்த ஓட்டையை வந்து அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இதே போல நம்ம மத்ததையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தியா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சக்கரை பாகு வந்து ரெடி பண்ண போறோம். பாகு ரெடி பண்றதுக்கு நீங்க எந்த கப்ல வந்து கடலை மாவு அளந்துக்கிறீங்களோ அதே கப்லயே ஒரு மடங்கு கடலை மாவுனா அதே சேம் அளவுல ஒரு கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஜீனி வந்து முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஜீனி வந்து நமக்கு ஒரு கம்பி பதம் வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விடணும். இதுக்கு நம்ம ஜீனி சேர்த்தாதான் லட்டு மாதிரி இருக்கும். வேற எதுவும் நம்ம சேர்க்க முடியாது. பாகு பதம் வந்து கரெக்டா வராது. சுகர் வந்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரையில வாசத்துக்காக நான் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நமக்கு இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நான் அமர்த்திட்டேன். நான் இப்போ உங்களுக்கு பதம் காமிக்கிறேன் பாருங்க. இப்படி எடுத்துக்கோங்க. கையில வந்து லைட்டா தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்படி வச்சுட்டு 2 விரலுக்கு இடையில இப்படி வச்சு பார்த்தோம். ஒரு சின்ன கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்க. நான் திரும்ப காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரிங் வருது பாத்தீங்களா? இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க வச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி முறுகிரும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நானு. இந்த சுகர் சிரப் வந்து நல்ல வெதுவெதுன்னு இருக்கேலையே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பொரிச்சு வச்சிருக்க பூந்திகளை எல்லாம் சேர்த்துறணும். இப்போ பாருங்க நமக்கு அளவு வந்து கரெக்டா இருக்கு பாருங்க. நம்ம பூந்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பொரிச்சு வச்சிருக்க பூந்தியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லா பூந்தியோடையும் அந்த சுகர் சிரப் வந்து நல்லா வந்து ஊறணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க. கொஞ்சம் கூட மிஞ்சாது. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஊற விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து நான் நல்லா இதில் ஊற விட்டுட்டேன். இதில் பாதி அளவு மட்டும் எடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டுட்டு எடுக்கணும். நைஸாக ஆயிடக்கூடாது. ஒரே ஒரு சுத்து மட்டும் திருப்பிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பாதியை ஏன் அடித்து சேர்த்தோன்னா நம்ம அப்படியே பிடிச்சோன்னா நம்மளுக்கு பிடிக்க வராது. இப்போ பாருங்கள் நம்ம அடிச்சுட்டு சேர்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக லட்டு வந்து பிடிக்க வந்துடும். இப்போ உங்களுக்கு பூந்தி வேணும்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டியதில்லை. பொரிச்சு ஜீராவில் போட்டோன்னே நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரியும் அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க.
டைமண்ட் கல்கண்டு இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க. தேவைப்படுற சைஸில் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்க்கையில் லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஆறிடும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி காரா பூந்தி வந்து ரெடி பண்ணணும். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கு. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம மிக்சருக்கு மாவு எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுக்க போகிறோம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து இடியாப்ப உலக்கில் போட போகிறோம். இந்த மாதிரி இடியாப்பம் புளிவோம்ல, அந்த அச்சு யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி மிக்சர் புளிய போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக புளிஞ்சு விட்டுறணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு செவந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மற்றதையும் இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓமப்பொடியாக ரெடி பண்ணியாச்சு. அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த அவல் சேர்த்துக்கிறேன். அவல் வந்து போட்டோன்னே பொரிஞ்சிடும். உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன், நிலக்கடலை. இதையும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 4-5 முந்திரி பருப்பு. அடுத்ததாக ஒரு 4-5 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஓமப்பொடியை நல்லா இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காரா பூந்தியை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டமையும் சேர்க்குறோம். தனித்தனியாக நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோதான், மிக்சர் வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக பேக்கரி ஸ்டைலில், நம்மளுக்கு பேக்கரியிலலாம் கிடைக்கிற அதே மாதிரி மிக்சர் வந்து கிடச்சிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியது தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.